ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்னைக்கு ஒரு சாய்ரா வந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் நல்ல மனசோட தான் நான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு தொடர்ந்து ஏதேதோ கெட்ட கெட்ட எண்ணங்கள் வருது, கெட்ட கெட்ட சிந்தனைகள் வருது. இதுக்கு என்னதான் முடிவு எனக்கு ஒன்றுமே புரியலை. நானும் சாயப்பாவோட குழந்தையாக தான் வாழணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக என்னால் முடியவே மாட்டேங்குது. ஆனால் இது நல்லபடியாக நடந்துட்டால் நல்லபடியாக வருவேன். பல பேர் மதிக்கக்கூடிய மனுஷனாக நான் உருவாவேன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே இருக்குது. அது நெருப்பாக எரியுது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கூட பண்ண முடியாத அளவுக்கு நான் பாவி ஆயிட்டேனா, இல்லை அதுதான் என்னுடைய விதியா? விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எனக்கு தயவு செய்து நீங்கள் எனக்கு ஆடியோவாக சொன்னீங்கன்னா 2 நிமிஷத்தில் முடிச்சிடுவீங்க. அதனால் அன்பே சாய் ஆடியோவில் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சில விஷயங்கள் தீர்மானிக்கிறேன், பல விஷயங்கள் அறிஞ்சிக்கிறேன். எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நிறையவே இருந்தது. அதாவது மனசு நல்லது நினச்சா நல்லது, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வாழும்போது ஏதாவது நமக்கு பிடிக்காத மனுஷங்க உள்ளே வந்த உடனே அவங்க மேலே படுற கோபம், அவங்கள திட்டக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாம் நம்மளுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை கெடுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல். இப்போ பிஸ்னஸில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா பாதி பேர் இப்படி இருப்பாங்க, பாதி பேர் அப்படி இருப்பாங்க. எப்படி இருக்கிறவங்கள நம்ம வந்து ஓகே ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள், ஓகே கரெக்டாக ஆகிடும். அப்படி இருக்கிறவங்கள என்ன தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் முதல்ல சொல்லுவாங்கள்ல, முயலுக்கு 3 காலு தான், நீ என்ன 4 காலு சொல்கிற, நீ என்ன பைத்தியமா, நீ என்ன முட்டாளா? 3 காலு தான் ஐயா, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நீ பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால் தெரியல. அப்படிப்பட்டவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்க மேலே கோபம் தானே வரும். கோபப்பட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லவே இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி இல்லை வருஷத்துக்கு முன்னாடி கூட சொல்லலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம யோசித்தோம், இதெல்லாம் நியாயமான கோபம் தானே, இதில் என்ன இருக்குது? நம்ம நியாயத்தை எடுத்து சொல்லும்போது கோவப்படுறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லும்போது சில பேரை சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போது நம்ம வாய்ஸ் ஒன்று வரும் பாருங்க, பயங்கர உச்சத்தில் போகும். நான் தான் சொல்கிறேன் இல்லை, ஏன் புரியாதா அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம வார்த்தைக்கு பயந்தவங்க சரி ஓகே பண்ணுவாங்க. ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, அதை கத்துறதால தப்பு இல்லை அப்படின்னு நான் நினச்சதால நான் வாய்ஸ் ரைஸ் பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தேன், புரியல. அப்போ அவங்க எந்த அளவுக்கு எகிர்றாங்களோ அதை தாண்டி நம்ம எகிரணும். ஏன்னா நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, தப்பு நம்ம சைடில் இல்லை. நம்ம சரியாக புரிஞ்சிக்காம அவங்க தான் தப்பு மேலே தப்பு பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த வாய்ஸ் ரைஸ் பண்ணுற இடத்துல நான் இருந்தேன். அது சரின்னு கூட தோணுச்சு. ஆனால் போக போக தான் அதுவும் தப்பு அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷங்கிட்ட எதிர்த்து நின்று நம்ம பேசுகிறோம், சண்டை போடுறோம். நம்ம சைடில் நியாயமே இருக்குது, நம்ம சதவீதம் 100க்கு 100 நியாயனே வச்சுக்கலாம். நியாயமும் உண்மையும் தர்மமும் இருக்கிற இடத்துல சண்டை போடு, கோவப்படுன்னு யாரும் சொல்லவே இல்லை.
நம்மளா நினச்சிக்கிறோம் நம்ம சில நியாயம் இருக்குது, நம்ம சண்டை போட்டால் தானே நம்ம நியாயத்தை நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நான் நிறைய அதுலேயும் கற்றுக்கிட்டேன். இது வந்து நடந்தது ஒரு 8-9 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் படிப்படியாக அது மூலமாக சில லேர்னிங்ஸ் கிடச்சிக்கிட்டே இருந்தது. நம்ம மேலே தப்பு இருந்தாலும் நம்ம மேலே தப்பு இல்லைனாலும் நமக்கு முக்கியமான விஷயம் என்ன தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல ஒரு நீடித்த அமைதி. மனசில் கூட அவங்கள நம்ம கோவப்படுற மாதிரி நினைக்க கூட கூடாது. இது நினைக்கிறதால என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்மளுடைய அந்த கோபங்கள் வந்து அதிகமாக போகுது. கோபங்கள் அதிகமாக போகும்போது நம்மளுடைய அன்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையுது. அன்பு குறைஞ்சிச்சின்னா ஒரு வெறுப்புத்தனம் வருது. ஒரு மனுஷன் நம்மளை காலையில் கோவப்படுத்துகிறான், அவன் மேலே நம்ம கோவப்பட்டுட்டோம் அப்படின்னா அந்த நாள் ஃபுல் டே நமக்கு வந்து ஒன்றுமே செட்டே ஆகாது. அதே அந்த மனுஷன் கோவப்படுறா, நம்ம அமைதியாக இருக்கோம், அமைதியான முறையில் சொல்கிறோம் அப்படின்னும் போது கூட ஓரளவுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த டே ஃபுல்லாக. ஆனால் அளவுக்கு மீறி கத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கே வந்து வெளியில் போக போக நம்மளுடைய அந்த ப்ரெஷர் வந்து இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுது. இப்படி தான் சில எண்ணங்கள் மூலமாக சில செயல்கள் மூலமாக நமக்கு சில ஆன்மீக தடைகள் ஏற்படுது. அந்த ஆன்மீக தடைகள் ஒரு நாள் ஏற்படுச்சதுனால ஒரு நாளுக்கு உண்டான லாஸ் ஆஃப் பே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நமக்கு நடக்குது. அப்போ 365 நாள் நீங்கள் கோபமே படாமல் இருந்து பாருங்க. உங்கள் மேலே நியாயம் இருந்தாலும் நீங்கள் கோவப்படாதீங்க, தர்மம் இருந்தாலும் நீங்கள் கோவப்படாதீங்க, யார் என்ன சொன்னாலும் கோபமே படாதீங்க. மனசளவில் கூட ஜென்ரலாக நம்ம இப்படி போயிடலாம், எப்படி வெளியில் காட்டிக்க வேண்டாம், உள்ளே வச்சுக்கணும், அது ரொம்ப தப்பு. அதுக்கு நீங்கள் வெளியிலேயே காட்டிடலாம். உள்ளே வச்சாலும் அதே பிரச்சனை தான். உள்ளே வச்சா இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும். இன்றைக்கி நிறைய பேர் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் காரணமே இந்த கோவத்தை அடக்கிறது தான். கோவத்தோட மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க. மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டா அது இன்னும் வெந்து போயிடும். ஒரு ஹீட்டு ஓரளவுக்கு தான் தாங்கும். அந்த ஹீட் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் கோவத்தை மனசு அளவில் கூட வைக்கக்கூடாது. அதுதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மெடிடேஷன், அது மாதிரி யோகா, பிராணாயாமம், இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அந்த ஸ்டெபிலிட்டி வந்து என்னைக்கும் ஒரு சந்தோஷமாக வச்சுருக்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா அது இருக்குது. அதனால தான் விடிய காலையில் 4-4:30 நீங்கள் எந்திரிச்சு மெடிடேஷன் பண்ணும்போது அந்த டே ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சாஃப்ட் பர்சன்ஸ் தான் கிடைப்பாங்க. ஹாட் பர்சன்ஸ் நிச்சயமாக கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகள் பெரிய அளவில் அங்கே வந்து போகுது, நமக்கே தெரியாது. சில பேரை பார்க்கும்போது நம்ம கோபமாக இருப்போம், ஆனால் அவங்ககிட்ட பேசின உடனே சாந்தமாக மாறிடுவா. என்ன ரீசன்? அந்த அந்த வைப்ரேஷன், அது கடவுள் கொடுக்குற வைப்ரேஷன். ஸோ நாட் அ சாத்தான், கடவுள் நல்ல சக்தி கொடுக்குற வைப்ரேஷன். உங்கள் மேலே 5 பேர் 6 பேர் வந்து பயங்கரமாக உங்கள் மேலே கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு வந்தால் கூட நீங்கள் காட்டக்கூடிய அந்த முக பாவனை ஆட்டோமேட்டிக்காக மாற்றி அமைச்சு அவங்கள கூல் பண்ணி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க அப்சர்வ் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே ஏராளமாக இருக்கு. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ எல்லா சக்தியும் நம்மக்கிட்டே இருக்குது. எந்த சக்தியை நீங்கள் உசுப்பேத்துறீங்களோ அந்த சக்தி தான் உங்ககிட்ட வந்து நிற்குது. கோவப்படுறதுன்றது ஒரு சாத்தானோட சக்தி.
பொறாமப்படுறது சாத்தானுடைய சக்தி, நல்லதை செய்யறது கடவுளுடைய சக்தி. அப்போ கடவுளுடைய சக்தியும் இருக்கு, சாத்தானுடைய சக்தியும் இருக்குது. எதை நம்ம எடுக்கிறோமோ அது நமக்கு சொந்தம். அப்போ கோபப்படுறதுன்றது யாருடைய குணம்? சாத்தானுடைய குணம். அப்போ அவனுடைய குணம் தானே உங்களுக்கு இருக்கும். அப்போ அந்த குணத்தை நம்ம மாற்றினா ஒரு தங்கமான ஒரு ஒளி எப்படி இருக்கோ அது மாதிரி நம்ம முகத்துலையும் ஒரு மலர்ச்சி நமக்கு நிச்சயமாக இருக்குமா இருக்காதா? சில பேரை பார்த்தா சாந்த ஷரூபி மாதிரி இருப்பாங்க. அவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுப்போம். அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து இருக்கும். உண்மையான வார்த்தைகள், தூய்மையான வார்த்தைகள் அதிகமாக பேசவும் மாட்டாங்க. சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட தேவையான வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவாங்க. தேவையில்லாத வார்த்தைகளை நிச்சயமாக பேசவே மாட்டாங்க. எந்த ஒரு மனுஷன் தேவையில்லாத வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறானோ அவங்ககிட்ட ரொம்ப பார்த்து சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நிறைய மனுஷங்களை பார்த்துருக்கேன் லைஃப்பில். சில பேர் தன்னை வந்து விளம்பரப்படுத்திப்பாங்க. நான் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன், அந்த கோயிலுக்கு போயிருக்கேன், நான் இதை செஞ்சுருக்கேன், அதை செஞ்சுருக்கேன், நான் நிறைய ஹெல்பிங் மைண்டு, எனக்கெல்லாம் யாராவது வந்து நேர்மையாக இல்லாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், உண்மையாக இருக்கணும், உழைப்பு தான், அப்படி இப்படின்னு. அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சு அவங்களை ஈஸியாக கணிக்கலாம். ஏன்னா அன்வான்டான ஸ்பீச்சஸ் அது எல்லாமே. அது அன்வான்டான ஸ்பீச்சஸ். இப்போ நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் ஆஃபீஸில் உட்காந்து பேசுகிற நேரம் மற்றவங்ககிட்ட பேசுகிற நேரம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுவோம். இங்கே நான் வந்து விளம்பரப்படுத்திக்கிறதோ, நான் அப்படி இப்படி நான் நேர்மையானவன், அப்படி நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நான் பேசுகிறேன். இல்லாத ஒன்றை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இருக்கிறத ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப நல்லவன், நான் நல்லவன் எத்தனையோ ப்ரூஃப் பண்ணியும் எதுவுமே எடுபடலை. நல்லவன்னு நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எதுக்கு? இல்லாத ஒன்று தான் ப்ரூஃப் பண்ணணும். இருக்கிறத எதுக்கு ப்ரூஃப் பண்ணணும்? இதனால என்ன ஆகுது? வாழ்க்கை கெட்டு போகுது. காலத்தை வீண் பண்ணுறோம். புரிஞ்சுக்கோங்க. எங்கே போனாலும் காலத்தை வீண் பண்ணுறதுல தான் நம்ம குறியாக இருக்கோம். விதியை மதியால் வெல்ல முடியும், இல்லை விதியால் வெல்ல முடியுமா, இல்லை விதியோ, அது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நாளைக்கு. அதை நீங்கள் விதின்னு வச்சாலும் சரி, இல்லை மதியன்னு வச்சாலும் சரி. நம்ம இத்தனை நாள் கஷ்டப்படுறோம், ஓகே, அது விதியாக வச்சுக்கலாம். ஆனால் கஷ்டப்படுறதுக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி கஷ்டப்படக்கூடாதுன்றத அந்த அறிவு நமக்கு வந்துருச்சு. அப்போ இனி வாழ்க்கையில் என்ன ஜெயிக்கணுமோ அதை நம்ம செய்யணுமா இல்லையா? இப்பயும் சொல்கிறேனே, இந்த பிரபஞ்சம் உங்களை அனுப்புனதுக்கு காரணம் நீங்கள் சாதிக்கணுன்றதுக்காக மட்டுமே. வேதனையை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஆரம்பத்தில் வேதனையை அனுபவிக்கலாம். உண்மை நிலை புரிஞ்சதுக்கப்புறம் சாதனை செஞ்சே ஆகணும். சாதனைன்றது என்னது? ஆன்மீக சாதனை. ஆன்மீக சாதனை இருந்துச்சுன்னா போதும், ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே நீங்கள் வாழ்க்கையில் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் சாதிச்சிங்கன்னா 60 ஆனாலும் 70லேயும் உங்களுக்கு சாதனை செய்வதற்கு உண்டான வேகங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் கேட்ச் பண்ணுங்க. எப்படியோ போயிட மாட்டோம். இந்த மனித பிறவியே மிகப்பெரிய அபூர்வமான பிறவி, அதிசய பிறவி. இதெல்லாம் சும்மா உனக்கு கிடைச்சிடாது. ஏன் நம்ம புழுவாக பொறுக்கலை? ஏன் பண்ணியாக பொறுக்கலை? ஏன் நாயாக பொறுக்கலை? ஏன் பறவையாக பொறுக்கலை? ஏன் காக்காவாக பொறுக்கலை? ஏன் சீரும் பாம்பாக பொறுக்கலை? இன்னும் எத்தனையோ அருவருப்பு தகுந்த விலங்குகள்லாம் இருக்குது. ஏன் அப்படிலாம் நம்ம பொறுக்கலை? ஏன் உயர்ந்த பிறவியை கடவுள் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது உங்ககிட்ட. விசேஷ சக்தியை உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க கடவுள். அந்த சக்தியை உணர்ந்துக்கோங்க. அந்த சக்தியை உணராமல் இருக்கிறதுக்கு சில தடைகளும் சில விஷயங்களும் நடக்கும். அதை தாண்டி வரணும். எல்லாமே கிடைச்சிட்டா உங்களுக்கு என்ன கஷ்டம்? எல்லாமே கிடைச்சிட்டா எதுக்கு நம்ம கடவுளை தேட போகிறோம்? எதுக்கு ஞானத்தை அடைய போகிறோம்? எதுக்கு நல்ல விஷயங்களுக்காக நம்ம மெனக்கட போகிறோம்? அப்போ உங்களுக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்குது.
அதுக்கு தான் இத்தனை கஷ்டங்களும் இத்தனை அவமானங்களும் இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு சாயப்பா கிட்ட நெருங்கணும்? எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. நிகழ்காலம் இப்படி இருக்கிறதுக்காக எதிர்காலம் அப்படி இல்லை. நிகழ்காலத்தில் நான் சரி பண்ணிப்பேன். என்னோட கடந்த காலத்தை இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு அனுபவமாக எடுத்து நிகழ்காலத்தில் சரி பண்ணி எதிர்காலத்தில் சிறப்பாக சாயப்பாவுடைய ஆசீர்வாதத்தில் வந்து நிற்பேன். சாயப்பட புண்ணியத்தால் வந்து நிற்பேன். சாயப்பட கருணை பார்வை என் மேலே படுது. நான் இனிமே அமைதியாக சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அத்தனை தகுதியும் படைத்த ஒரு மகனா மகளா நான் இருப்பேன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சபதத்தை கொண்டு வாங்க. ஒரு தீர்மானம் நிறைவேற்றுங்க. நான் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? யாருக்கு எப்படியோ, ஆனால் சாயப்பாவுக்கு நல்ல குழந்தையா இருக்கணும். அவருக்கு மனசுல எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத அளவுக்கு மனுஷனா இருக்கணும். அவ்வளோதான். அடுத்தது தான் மனுஷங்களுக்குலாம். முதல்ல அவர் தான். அவருக்கு பிடிச்ச மாதிரி பையனா நான் இருக்கேன்னா, அவருக்கு பிடிச்சமான விஷயத்த செய்கிறேன்னா, என்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது, என்னுடைய செயல்கள் எப்படி இருக்குது, என்னோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது, என் லைஃப் எப்படி இருக்குது, இது எல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். நம்ம சிந்தனை எனக்குமே எப்படி இருக்கணும்? சாயப்பாவை சுற்றியே இருக்கணும். அதே மாதிரி நம்ம கடமைகளை சுற்றியும் இருக்கணும். கடமையை எந்த அளவுக்கு சுத்தமாக செய்யணும், எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணணும், எந்த அளவுக்கு நாலேஜை வளர்த்துக்கணும், எந்த அளவுக்கு ஆர்வமாக செய்யணும், நம்ம சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில். ஒரு மனுஷன் தனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த மனுஷனுடைய தாட் எப்படி இருக்கு தெரியுமா இருக்கும்? சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கும், சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்கும். பாசிட்டிவாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க. என்னோடய பிஸ்னஸ் டோட்டலாக லாஸ் ஆனதுக்கப்புறம் 6 மாதம் வரைக்கும் டோட்டல் பிளாங்க். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் ஃபீலே பண்ணல. அப்புறம் ரொம்ப பிஸியாக இருந்தேன். இன்றைக்கி கூட ஒரு சாய்ராம் வந்து என்கிட்ட கேட்டாங்க. அவங்க 1 மாதம் ஆச்சு வேலையை விட்டு நின்று. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, ஏதாவது வந்து ஒரு பாயிண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன். எப்போல்லாம் நீங்கள் வந்து வேலையை விட்டு நின்றுட்டீங்கன்னு எனக்கு ஃபீல் பண்ணீங்களோ அப்போ நீங்கள் ஆக்டிவாக மாறிடுங்க. இன்ஆக்டிவை ஆக்டிவாக மாற்றிட்டா ஆக்டிவாக மாறிடும். அவ்வளோதான் கணக்கு. ஒரு பலகீனத்தை பலத்தால் எடுத்தால் அது பலமாயிடும். அப்போ நான் என்ன பண்ணேன்? 4:30 எந்திரிச்சேன், குளித்தேன், எல்லாமே முடித்தேன். 5 மணிக்கு ஆரத்தி எடுத்தேன். 5:30 வரைக்கும் அந்த ஆரத்தி முடியும். அதுக்கப்புறம் சச்சரிதம் படித்தேன், அப்புறம் மெடிடேஷன் பண்ணேன், அப்புறம் சாயப்பட ஆர்டிகல்ஸ் கலெக்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் வாக்கிங் போனேன், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா அங்கே தான் மெயின் விஷயமே. அந்த 10 மணியில் இருந்து எப்படி கடக்கிறது அப்படி தான் இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை. அதை சரியான திசையில் கொண்டு போகணும். அப்போ நம்ம இது வரைக்கும் என்ன தப்பு பண்ணோம், சாயப்பட ஆர்டிகல்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, எதெல்லாம் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தா A to Z எல்லாமே மேட்ச் ஆகுது. சோர்ந்து போய் உட்காராது, நான் இருக்கேன். அப்பா செம வேர்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா, இதெல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா அப்போ வந்து கடந்த கால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் அங்கே கை கொடுக்குது. அடுத்தது 12 மணி ஆரத்தி, கோயிலுக்கு போயிட்டுது. நேராக கோயிலுக்கு போயிட்டு ஒரு 11:30 11:45 போயிட்டு மெடிடேஷன் கோயிலே பண்ணிவிட்டு 12 மணிக்கு ஆரத்தி எடுத்து மறுபடியும் வீட்டுக்கு வந்து மறுபடியும் 1-1:30 மணிக்கு சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறது, சாப்பிட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஒரு சின்ன தூக்கம். அந்த தூக்கம் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது எனக்கு. ஒரு 10 நிமிஷமாவது தூங்கணும். இன்கேஸ் ஆஃபீஸில் நான் சாப்பிட்டா கூட ஒரு 10 நிமிஷம் அந்த சேரில், அது தூக்கம்னு சொல்ல முடியாது. அது வள்ளலார் அடிகளார் சொன்னதை வந்து ஞாபகம் எனக்கு வரும். சாப்பிட்ட உடனே ஒரு 15-20 நிமிஷம் ஓய்வு நிலையில் இருக்கணும், தூங்கக்கூடாது. ஓய்வு நிலை, தூங்கியும் தூங்காமலும் இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கணும். பகல் தூக்கம் உடம்புக்கு மோசமான விளைவை ஏற்படுத்தும். அதிகமான தூக்கம் நெகட்டிவ் தாட்டை கொண்டு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு கூட தூங்க மாட்டாங்க, பகலில் தான் அதிகமாக தூங்குவாங்க. நீங்கள் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே தூங்குனீங்கன்னா நிச்சயமாக நெகட்டிவ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் விழிப்புணர்வோட எந்திரிச்சிடுங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே தயவு செய்து தூங்காதீங்க. அப்படியே தூங்கணுன்னா பெட்டில் படுத்து தூங்காதீங்க.
20 நிமிஷம்தான் சோஃபாலேயோ சேர்லேயோ ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் 3:15 3:20 இருந்து மறுபடியும் ஒரு 1/2 hour ஏதாவது என்னை பற்றி நான் யோசிப்பேன். அடுத்தது என்ன பண்ணணும், என்ன செஞ்சால் எப்படி இருக்கும், சாயப்பா கிட்ட எப்படி நெருங்கலாம், சாயப்பாவோட சாங்ஸ், சினிமா சாங்ஸ் எல்லாத்தையும் அறவே கம்ப்ளீட்டாக நிறுத்தியாச்சு. ஒன்லி சாயப்பா சாங்ஸ் தான். அன்றைக்கி என்னென்ன சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கணும் அந்த சாங்கு தான் நம்ம வீட்டில் எப்பயுமே பாடும். 6 மணிக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு ஆஃபீஸ் போவேன். 5:30 மணிக்கு அந்த சாங்கை போட்டு விட்டு போனேன்னா நைட்டு 9 மணிக்கு வரும்போது வீடு ஃபுல்லாக அந்த சாங் கேட்கும். சாயப்பா வந்துட்டு போனதுக்கு உண்டான விஷயங்களும் அங்கே நடந்திருக்கும். கதவை திறக்கும் போது உடம்பு மெய்சில் இருக்கும் சில நேரத்தில். அப்புறம் வந்துட்டு போயிருக்காருன்னு அர்த்தமாகுது. வீட்டுக்குள்ளே சோஃபாவில் உட்காந்துருப்பார், இங்கே போயிருப்பார், அங்கே போயிருப்பார், நடந்திருப்பார். இன்றைக்கி இந்த பசங்க என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருப்பாரு. இன்றைக்கி மஞ்சுமா எப்படி சமைச்சாங்க, பசங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க, வீட்டில் துணியெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கானுங்களா, ஏன்னா லேடிஸ் வேறு இல்லை, வீட்டில் யாரும் இல்லை, இவங்க 2 பேரும் மட்டும்தான் கரெக்டாக வச்சுருக்காங்களா, இதெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும். வந்துட்டு போயிருக்காருன்றதுக்கு உண்டான தாட்ஸ் கிளியராக இருக்கும். நான் நினைப்பேன், விஷ்ணு சாய் சொல்லுவார், இல்லை விஷ்ணு சாய் நினைப்பாரு, நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அந்த இது ஒத்து போகும். அப்போ அவர் நம்மளை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணேன்னு எனக்கு சரியாக கூட ஞாபகம் இல்லை. அந்த 6 மாதம் நான் அடிக்கடி யோசிப்பேன், இது தாண்டா நம்ம வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய லாஸ்ட் ரெஸ்ட்டு. ஏதோ ஒரு விஷயம், அந்த 6 மாதம் ரெஸ்ட் எடுக்கலைன்னா நான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது நிச்சயமாக. ஏன்னா எல்லாரும் ஓடுற மாதிரி ஓடிட்டு தான் இருக்கும். 6 மாதம் ரெஸ்ட் யாருக்கு கிடச்சிருக்குது? எனக்கு கிடச்சிருக்குது. அந்த 6 மாதம் ரெஸ்ட்டை சரியாக உயர்த்துறது சாயப்பா தான். என்றைக்கு சாயப்பா மேலே நம்பிக்கை போட்டு நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்கிறேன், அதை தாண்டி என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை எடுத்த உடனே தான் அவர் சரியான இடத்துக்கு கொண்டு போய் நிற்க வச்சுட்டாரு. இப்போ அந்த 6 மாதம் தான் எனக்கு ரெஸ்ட்டு. இதுக்கப்புறம் ரெஸ்ட்டே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் உழைக்கிற வேறு எதுவுமே இல்லை. வம்பு பேச்சு வெட்டி பேச்சு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. 6 மாதத்துக்கு முன்னாடியே வம்பு பேச்சு வெட்டி பேச்சு முடிஞ்சிடுச்சு. 6 மாதம் அமைதி பேச்சு மட்டும்தான் இருந்தது. அதிகமாக பேசுனது சாயப்பா கிட்டே தான், மனப்பூர்வமாக. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பு, அதுக்கப்புறம் சாயப்பா பற்றியான சிந்தனைகள், சாயப்பா பற்றி எடுத்து சொல்கிறது, ப்ரே பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது, ஸோ குரூப்பை வச்சு ரன் பண்ணுறது. ஸோ செம்ம பிஸி. நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் தான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது, மறுபடியும் கற்றுக்கிட்டே இருக்க. ஸோ கோபம் வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளையே அழிச்சிடும். நீங்கள் நியாயமாக இருந்தாலும் அழிக்கும், நியாயமாக இல்லைன்னாலும் அழிக்கும். ஸோ கோபன்றது ஒரு கெட்ட சக்தி, அதை தூக்கி போடுங்க. ஸோ நான் கோபப்பட மாட்டேன், சாயப்பாவுடைய குழந்தையாக தான் நான் இருப்பேன்றதை ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிக்கும் போது தீர்மானமாக நினச்சிக்கோங்க. இல்லையா, எந்திரிக்கும் போது உங்கள் பெட்டுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, நான் சாயப்பாவோட குழந்தை. இதை மட்டும் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த கெட்ட சக்தியும் உள்ளே வரவே வராது. ஏன்னா நீங்கள் யாரோட குழந்தைங்கன்றது உங்கள் எண்ணங்கள் முடிவு பண்ணுது. உங்கள் எண்ணங்கள் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபேச்சுக்கு இதே கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனசில் ஆழமாக பதியணும், அதுதான் மெயின் திங்கிங்க. அப்போ நீங்கள் சாயப்பாவோட குழந்தைங்கன்ற ஒரு விஷயத்த மனசில் ஆழமாக பதிஞ்சிடுச்சு, எண்ணங்கள் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, உறுதிப்படுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த பயமும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒரு மனுஷனாக நீங்கள் மாறுவீங்க. எந்த தப்பையும் எந்த காரணத்தை கொண்டும் செய்ய மாட்டீங்க. தப்புக்கு காரணத்தை கற்பிக்கவும் மாட்டீங்க. எந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஒரு லைஃப் கிடைக்குமா உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்கும். ஒரு பயம் இல்லாமல், கவலை இல்லாமல், ராஜ கம்பீரமான வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, அந்த கனவு இங்கே நினைவாகும். ஒன்லி ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த வேர்டு இதுதான் அப்படின்றது கிடையாது. நான் சாயப்பாவோட குழந்தை, இதை மட்டும் நம்ம மந்திரம் மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க மாயை வலையில விழவே மாட்டீங்க.
சிற்றின்பம் அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஒரு நிமிஷம் கூட நீங்கள் நிற்கவே மாட்டீங்க. கெட்டதை பண்ணணும்னு மனசில் தோணவே தோணாது. எனக்கு ஒரு நாள் தானே, தப்பு பண்ண என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை மனசில் நிற்காது. ஏன்னா சாயப்பட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? உண்மையாக நேர்மையாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மனசுக்குள்ளே அந்த பவர் கொழுந்து விட்டு எரியும். ஒரு அசாத்தியமான குழந்தையா நீங்கள் வாழ்வீங்க, வளருவீங்க. இது இந்த பிறவி மட்டும் கிடையாது, எல்லா பிறவியிலையும் இப்படி தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் உங்களோட வாழ்க்கைன்றது புரிஞ்சுக்கோங்க. ஸோ லைஃப்பை பற்றி நம்ம ஃபீல் பண்ணவே மாட்டோம், எப்பயும் ஃபீல் பண்ண மாட்டோம். அடுத்தது என்ன அப்படின்றத நம்ம மேக்ஸிமம் கெஸ் பண்ணுவோம். ஆனால் அடுத்தது எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு இடத்துல கூட நமக்கு ஒரு சின்ன பயமோ பதட்டமோ நடுக்கமோ நிச்சயமாக இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருப்பீங்க. ஒரு ஃப்ரீ பேர்ட், கம்ப்ளீட்லி ஃப்ரீ பேர்ட், சுதந்திரமான மனுஷங்க. நீங்கள் ஒருத்தவங்களுக்கு அடிமையாக இருந்தால் கூட நீங்கள் சுதந்திரவாளியாக தான் இருப்பீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு வரம் தெரியுமா? நம்ம யாருக்காவது ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட சொல்கிறேன், உங்கள் மனசு ஃபுல்லாக வேறு மாதிரியான தாட்ஸை தான் சாயப்பா கொண்டு வந்து நிறுத்துவாங்க. ஏன்னா சாயப்பாட குழந்தைங்க எண்ணங்கள் மூலமாக தான் முதல்ல அவர் ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சாயப்பா கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. நம்ம ஏதோ ஒரு போலீஸ் சாமியாராக இருந்தால், நான் நேற்று நைட்டு 11 மணிக்கு உட்காந்து என்னை கையை தொட்டார், என் நெத்தியை தொட்டார், நான் பேசினேன், நம்ம நல்லா இருப்போம்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் காதில் பூ சுத்த நான் விரும்பலை. நான் ஒரே விஷயந்தான் சொல்லுவேன், எண்ணங்கள் அப்படின்ற ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கு இல்லையா? அந்த எண்ணங்கள் சுத்தமாக இருந்துச்சுன்னா எண்ணங்கள் மூலமாக தான் அவர் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அதுதான் ப்ராப்பர் கம்யூனிகேஷன். அது எண்ணங்கள் மூலமாக தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. நம்ம கடவுளை பார்க்குறோம், ஒன்றும் இல்லைங்க. ராமலிங்க அடிகளார் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் போயிருக்காரு. போன உடனே அந்த சாமியை பார்க்க கண்ணில் இருந்து அழுக, அந்த கண்ணீர் அவருக்கு ஓயவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது ஏதோ பேசுகிறாரா, சிரிக்கிறார், ஏதோ எண்ணங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் அவருக்கு தெரியல. அந்த நடராஜர் ஒரு சிலையாக பார்க்குறாங்க. ஆனால் இவருக்கு மட்டும் அவர் சொல்கிறத இவர் கேட்குற மாதிரி, இவர் சொல்கிறத அவர் கேட்குற மாதிரி. எப்படி நடக்குது? இட்ஸ் அ கம்ப்ளீட் தாட்ஸ். அப்போ எந்த அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருந்திருக்கு. அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்க தானே கடவுளோட பேசுகிற சக்தியை கூட கேட்குது. எண்ணங்கள் மூலமாக தானே கடவுள் பேசுகிறாங்க. அப்போ நமக்கு ஏன் அந்த விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா, நம்ம பாதி நம்புகிறோம், பாதி நம்பாமல் இருக்கோம். இதுதான் பிரச்சனை. உங்களை ஒருத்தங்க நம்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உயிரை கொடுத்தாவது நீங்கள் கமிட் பண்ணி முடிப்பீங்க. இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை, அவங்க உங்களை பாதி அளவுக்கு நம்புகிறாங்கன்னு நீங்கள் அந்தளவுக்கு பெருசாக சிரத்தை எடுக்க மாட்டீங்க. அடப்போ அவன்னா நம்ம இல்லைன்னா இன்னொருத்தன் யாரோ ஹெல்ப் பண்ண போகிறான் அப்படின்ட்டு விட்டுருவீங்க. நான் உங்களை மட்டும்தாங்க நம்பியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் உங்களால் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாவது அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றி தருவீங்க தானே. ஒரு சாதாரண மனுஷனே இந்த அளவுக்கு போராடி அந்த ஒரு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுறான் அப்படின்னும் போது தெய்வங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றுவாங்க. அதுக்கு தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கை கஷ்ட காலத்துலேயே அந்த நம்பிக்கை இருக்கணும், பிஸியாக இருக்கிற டைம்லேயே நம்பிக்கை இருக்கணும். கடவுளை எங்கே விடுறாங்க தெரியுமா? சில மனிதர்கள் ஒன்று அளவுக்கு மீறி பிரச்சனைகள், நமக்கு எதிர்பார்த்த எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது நம்பிக்கை கை விட்டுறாங்க. இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எங்கே நேரமே கிடைக்க மாட்டேது கடவுளைன்னு சொல்லி கடவுளையே ஒரு வழி பார்க்குறாங்க. இந்த 2 பேர்கள் தான் கடவுளை விடுறாங்க. இதில் 50% இப்படியும் இருக்காங்க, 50% அப்படியும் இருக்காங்க. நான் நிறைய பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு 500, 600, 700 பேருக்கு மேலே நம்ம பார்த்துருப்போம். இப்போ இல்லை, அப்போது சாய் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கும் போது எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க.
எத்தனையோ பேர் இருந்தாங்க நம்ம சாய் ஃபேமிலியில். இப்போ வந்து அதிகபட்சம் பழைய சாய்ராம் சேர்த்தா ஒரு 5 பேரோ இல்லை 8 பேரோ தான் இருக்காங்க. மீதெல்லாம் காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் போயிட்டாங்க. நான் அவங்களை குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்லக்கூடாதுன்றது சாயப்பா சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தை நினச்சி நான் யாரையும் குறை சொல்லலை. ஆனால் நம்ம அது மாதிரி காற்றடிக்கிற பக்கம் நம்ம போயிடக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. காற்றடிக்கிற பக்கம் எந்த பக்கம் காற்றடிக்குதோ அடிக்கல, நம்ம திசையோ அந்த திசையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த திசை சாயப்பா கொடுத்த திசையாக இருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிபியில் வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா சாயப்பா ஃபோட்டோ தாண்டி வர எதையுமே வைக்க மாட்டாங்க. ஆனால் சில பேரோட டிபி அவங்க நம்ம யாரோட டிபியும் செக் பண்ணுறது கிடையாது, நேரம் கிடையாது அதுக்கு. சில பேர் ஏதாவது நமக்கு ஏதோ பர்த்டே விஷயம் இல்லை ஏதோ இம்பார்ட்டனோ ஏதோ பண்ணும்போது பார்க்கும்போது நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அப்போ பார்த்தா வந்து சாயப்பா ஃபோட்டோவே இருக்காது. ஈவன் தேர்ஸ்டே கூட சாயப்பா டிபி வைக்க மாட்டாங்க, அவங்களுடைய ஃபோட்டோ தான் வைப்பாங்க. ஸோ அப்போயே தெரிஞ்சிருச்சு, ஓகே லாட் ஆஃப் சேஞ்சஸ், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கு மேலே கடவுள் பார்த்துக்கிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஃபேமிலியில் நம்ம இருக்கோம், எல்லாம் ஒன்றா இருக்கோம், ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம். நம்ம அது மாதிரி ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்களுடைய விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லி நான் ஞாபகப்படுத்துகிறேனே தவிர யாரையும் குறை சொல்கிறேன்னு தயவு செய்து நினைக்க வேண்டாம். நம்ம நல்ல எண்ணத்தோடு வாழணும், சுறுசுறுப்பாக இயங்கணும். நம்ம பார்க்குற பார்வையில் கூட அந்த வளர்ச்சியை கொடுக்க முடியும், புரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் சக்தி வாய்ந்த மனிதர்கள். நீங்கள் சக்தியற்று போயிடக்கூடாது, தொடர்ந்து சக்தியோடு இருக்கணும். அந்த சக்தி தான் நம்மளை காப்பாற்றுதுன்றதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்துங்க. அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம திசை திருப்ப எந்த ஒரு இடத்துலையும் எதை வேணாலும் நடக்கலாம், ஆனால் என்னைக்கும் எதுக்கும் திசை திருப்பக்கூடாது. எனக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும், திசை திருப்புறதுக்கு அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஆனால் ஒரு இடத்துல கூட நம்ம திரும்பலை. அந்தந்த இடத்துல சாயப்பா வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் மேலே நான் வைக்கிற நம்பிக்கை, அவர் தான் என் வாழ்க்கை, என் உயிரே அவர் தான். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல நான் திசை திரும்பினா கூட அந்த இடத்துல வந்து ஏண்டா திரும்பினு சொல்லி அங்கே ஒரு புள்ளி வச்சு நம்மளை வந்து தூக்கிட்டு போயிடுவார். அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்ச காலம்தான், முதல்ல நம்பிக்கையோடு இருங்க. எனக்கு எடுத்த உடனே நான் சாய்பா கும்பிட ஆரம்பிச்சிட்டேன், நான் நல்ல மனுஷனாக வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் எத்தனை சிக்கல்கள் வந்தாலும் நல்ல மனுஷனாக இருக்கணுன்றத நீங்கள் அந்த எண்ணத்தில் ஊற வைக்கணும். அதுதான், எண்ணங்கள் தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. யார் சொன்னது? விவேகானந்தர். அப்போ அந்த எண்ணங்களில் என்ன நம்ம ஊற வைக்கிறோமோ அதுதான் நம்ம வந்து சக்தியாக வெளிப்படுது. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேர் நல்லவனாக இருக்கா, 5 பேர் கெட்டவனாக இருக்கான்னா அதுக்கு காரணம் அதுதான். அவன் என்ன பார்க்குறானோ அது எனக்கு பிடிச்சி போயிடுச்சுன்னா அதுவாக மாறி போயிடுறான். நம்ம அப்படி போயிடக்கூடாது. நம்ம என்றைக்குமே ஒழுக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய குழந்தைங்களாக இருக்கணும். எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்க்கை கிடையாது. இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் சாயப்பாவுக்கு பெருமையாக இருக்கும், அப்போ தான் அவர் பெருமைப்படுவார் அப்படின்ற ஒரு தாட்டோடு நம்ம வாழ்ந்தால் தான் இங்கே பெரிய சக்ஸஸ் கொடுக்க முடியும். நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் ஹிட்டு கொடுக்கணுமா வேண்டாமா? ஹிட், ஒரு வெற்றி சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். யோசிக்கவே யோசிக்காதீங்க, கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட யோசிக்காதீங்க. எஸ், நான் வெற்றியாளனாக மாறணும் அப்படின்னு ஃபுல் வார்த்தையை இங்கே சொல்லுங்கள், நம்பிக்கையோடு சொல்லுங்கள். யோசிக்காதீங்க. இப்போ கூட நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னு, அப்படின்னாவே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லையா? எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண தெரியல, ஆனால் நான் மனசில் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் என்னங்க சாயண்ணா, சும்மா இருங்க சாயண்ணா, நான் அதுக்கு தானே போராடுறேன் அப்படின்னு ஒரு சலிப்பு வந்துடுச்சுன்னா நீங்கள் எல்லா ஜென்மத்திலையும் இப்படி தான் நம்ம சலிப்போட தான் இருக்கணும். சலிப்பு தான் ஒரு மனுஷனை கெடுக்குது. எப்போ பார்த்தாலும் சலிப்பு 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 சலிப்பு. என்ன சாதிக்க போகிறீங்க? என்ன சாதிச்சிட்டீங்க? கொஞ்சம் மாற்றி தான் யோசிச்சு பாருங்களேன். எஸ், நான் வந்து வெற்றியாளனாக மாற போகிறேன். சாயப்பட குழந்தையா முழுசாக இருந்தால் தான் வெற்றியாளனாக மாறணும்னா நான் ஏன் சாயப்பட குழந்தையா இருக்கக்கூடாது?
அப்படின்ற ஒரு இடத்த ஸ்ட்ராங் பண்ணுங்க. அது போதுங்க. அந்த ஒரு துளி விதை போதும், ஒரு பெரிய ஆலமரம் முளைக்க போகுது. அந்த ஆலமரம் உங்களுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே, பாதி தெருவுக்கே அது வந்து நிழலை கொடுக்க போகுது. சென்னையில் இந்த அண்ணா ரவுண்டானா இருக்கும். அங்கே வந்து அடிக்கடி வந்து வாக்கிங்லாம் போவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியா. அங்கே ஒரு அண்ணா ரவுண்டானா, அது அங்கே இருந்து அந்த அண்ணா ரவுண்டானாவில் இருந்து அந்த இது வரைக்கும், அந்த ஆர்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா மரங்கள், அவ்வளோ மரங்கள் இருக்கும். ஒரு மரமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த இடமே நிழலாக இருக்கும். போட்டது ஒரே ஒரு விதை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது. அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு விதை, என்ன விதை போடணும்? இந்த விதையை தான் போடணும். இந்த விதையை போட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெருசாக ஜெயிக்க போகிறோம். அந்த விதை ஒன்றே ஒன்று தான், நான் வந்து சாயப்பாவுடைய குழந்தை. அதுதான் என்னுடைய எண்ணம், அதுதான் என்னுடைய கருத்து. என் ரத்தத்துலேயும் அதுதான் ஊறி இருக்குது. என் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படின்ற ஒரு இடத்துல நம்ம தெளிவாக கவனத்தோடு இருக்கணும். கவனங்கள் என்னைக்கும் சிதறவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து வாட்ச்மேன் வேலை பார்க்கணும். எங்கேயாவது கவனம் சிதறுதா? நம்ம மனசு ஏதாவது கெட்டதை நினைக்குதா? கெட்டது பக்கம் போக துடிக்குதா? அப்படின்ற ஒரு விஷயத்த அடிக்கடி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வாட்ச் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கே தெரியாமல் எங்கேயோ கொண்டு போயிடும். அப்போ தான் நம்ம நினைப்போம், என்னடா அது எங்கேயோ வந்துட்டோமே, அங்கேயே நம்ம மாறி இருக்கலாமே. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய மனுஷங்க அதை நினைக்கிறாங்க. அன்னைக்கே அவர் சொன்னாரே மாறி இருந்திருக்கலாமே, இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு. இப்பயும் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. இப்பயும் நீங்கள் வந்து ஆஹா மாறி இருந்தால் பரவாயில்லையேண்ணா, ஆமாம் மாறி இருந்தால் பரவாயில்ல, இன்னமும் மாறாமல் அதே டைலாக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன டைலாக்கை சொல்லுமோ அதே டைலாக்கை சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்போ மாறுறது? ஸோ அன்பே சாயில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் புத்திசாலிங்க, அளவு கடந்த ஞானத்தை அடைஞ்சவங்க. இப்போ இல்லை, போன பிறவி இல்லை. அந்த ஞானத்தை எல்லாம் தயார் பண்ணுங்க, அதை முதலீடு பண்ணுங்க. அது எப்படி முதலீடு பண்ணுறது? உங்களுக்குள்ள கேள்விகள் கேளுங்க. 4:30 மணிக்கு யார் நாளைக்கு எந்திரிக்க போகிறீங்க? காலையில் 4:30 மணிக்கு நான் எந்திரிச்சு நாளைக்கு மெடிடேஷன் பண்ண போகிறேன். 20 நிமிஷம் மெடிடேஷன் பண்ண போகிறேன். 4:30 to 4:50 வரைக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. எல்லாருடைய பாசிட்டிவிட்டி மட்டும் எல்லாருக்கும் சேரும். உங்கள் பாசிட்டிவிட்டி எனக்கு வரும், உங்கள் என்னுடைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வந்து சேரும். ஸோ 4:30 கரெக்டாக 4:30க்கு கண்ணை மூட தியானத்தில் உட்கார போகிறேன். அது நான் பிளானே பண்ணலை, தானாக வந்திருக்கு. இப்போ பேச வந்திருக்கு. ஏன் வந்தது, எதுக்கு வந்துன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இதுக்கு உண்டான ரிசல்ட் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நமக்கு தெரியும். இதுக்கு தான் 4:30 மணிக்கு உட்கார வச்ச தலைவா அப்படின்னு கேட்குற அளவில் நம்ம இருப்போம். ஸோ அதனால் செம்மையான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ போகிறோம். நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகு, அற்புதம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை தாண்டி அதிசயமும் அற்புதங்களும் நிறைந்த வாழ்க்கையாக சாயப்பா வந்து வாழ வைப்பதற்கு அத்தனை விஷயங்களையும் இங்கே தயார் நிலையில் வைத்து இருக்கிறார்கள். ஒரு சாய்ராம் வந்து கேட்டாங்க, அவங்க நியர்பை 60 இயர்ஸ் ஆகிடுச்சு, கடவுள் மேலே பக்தி இருக்கணுமா அன்பு இருக்கணுமா, எனக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்கள் எத்தனை வருஷமாக கடவுளை கும்பிட்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, கிட்டத்தட்ட 50 வருஷமாக, நான் 10 வயசில் இருந்தே கடவுளோட தீவிர பக்தர். நான் கிட்டத்தட்ட 50 வருஷமாக நான் கடவுளை கும்பிட்றேன். ஆனால் மனசில் நிம்மதி இல்லை. நான் வந்து ரொம்ப சுத்தமாக தான் இருக்கேன். மனசளவில் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை. ரொம்ப சுத்தமாக தான் இருக்கேன். ஆனால் என்னை வந்து இதுவரைக்கும் அந்த கடவுள் சிரிக்க வச்சோ நிம்மதியாக இருந்தோ நான் பார்த்ததே கிடையாது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அன்னையில இருந்து எல்லாமே போயிடுச்சு. நான் எதிர்பார்த்த வாழ்க்கை வேற, நடக்கிறது ஒன்று. அதனால் என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு.
இப்போ நீங்கள் கடவுள் வந்து பக்தியோடு இருக்கணுமா, அன்போடு இருக்கணுமா? ரீசெண்டாக தான் அன்பி சாயோட ஆடியோ நான் பார்க்குறேன். அதில் நீங்கள் பக்தி பற்றியும் பரிகாரத்தை பற்றியும் எதையுமே பேச மாட்டேறீங்க. உங்களுடைய டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கு. ஏற்றுக்காத மாதிரி இருக்குது, அப்புறம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு சாய்ராம் வந்து இதே தான் கொஷின்ஸ் கேட்டாங்க. ஆனால் நான் பக்தியோடு தானே இருக்கேன், பக்தியோடு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அப்போ தானே கடவுளுக்கு நம்ம மரியாதை கொடுப்போம், ஒழுக்கத்தோடு வாழுவோம். கடவுள் தண்டிச்சிடுவார்னு சொல்லி ஒரு பயத்தோடு நம்ம இருப்போம் இல்லை? அப்போ நீங்கள் வந்து பக்தி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. நிச்சயமாக கடவுள் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு தண்டிக்க மாட்டார், அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம செயல்கள் தான் திரும்பி திரும்பி நமக்கே வருதே தவிர கடவுளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கடவுளோட வழிகளாக இருந்தால் நம்ம செயல்கள் சுத்தமாகும், அவ்வளோதான். ஒரு நல்ல மனுஷன் கூட இருக்கிறதுக்கும் கெட்ட மனுஷன் கூட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச என் கூட இருந்தவங்க என் கூட இருக்கிற வரைக்கும் கரெக்டான மைண்டில் இருந்தாங்க. பட் ரொம்ப ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவ்னு வச்சுக்கலாமே, என்னுடைய சிஸ்டர் ரிலேட்டடாக அவங்க இருக்காங்க. அப்போ வந்து ரொம்ப அன்பாக, ரொம்ப பண்பாக, ரொம்ப அக்கறையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கேப், மறுபடியும் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி அவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, பழகுறாங்க. அந்த முன்னாடி இருந்த அந்த துணை எதுவுமே இல்லை, ரொம்ப அடமெண்ட். 2வது உதவிகள் நான் எதுக்கு செய்யணும் அப்படின்ற ரேஞ்சில் அவங்களுடைய தாட்டு. எனக்கு வந்து இவங்க இப்படி மாறினாங்க அப்படின்ற அளவுக்கு தெரியாத அளவுக்கு மாற்றங்கள். கடைசியில் வந்து பார்த்தா அவங்க சேர்ந்த இடம், அவங்க மாமனார் மாமியார், அப்புறம் வேற யார் அவங்க ஹஸ்பண்ட், அவங்க சம்திங், எல்லாரும் அது மாதிரியான ஒரு மூர்க்கத்தனமான மக்கள்கள். மூர்க்கத்தனம்னா ரொம்ப பயங்கரமான மூர்க்கத்தனம். உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோ, மற்றதுங்களாம் யோசிக்காதன்னு அட்வைஸ் பண்ணி இருக்கிற ஒரு குடும்பம். இவங்க எந்த அளவுக்கு லேசான மனசோட இருந்தாங்களோ அந்த அளவுக்கு கடின மனசுக்கு சொந்தக்காரங்களா போயிட்டாங்க. அப்போ நல்ல மனிதர்கள் கூட இருந்தால் நம்ம என்னைக்கும் கெட்டு போக மாட்டோம். கெட்ட மனுஷங்க கூட சேர்ந்தால் நல்ல மனுஷங்களும் கெட்டு போயிடுவாங்க. சேர்க்க தான் கூடாது, புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் கெட்ட மனுஷன் நமக்கு தெரிஞ்சிடுச்சு, மனசாட்சிக்கு விரோதமாக அவன் வாழறான் அப்படின்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க. ஏன்னா உங்களையும் அந்த லைனுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு சுத்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அசுத்தத்துக்கு நம்ம திரும்பி வந்துடக்கூடாது. அப்படியே அசுத்தமாக இருக்கிற இடந்தாலும் நம்ம சுத்தமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். இந்த அசுத்தத்துக்கு போயிடக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வோடு இருந்தால் நம்ம தப்பிச்சிடலாம். ஏன்னா சில இடத்துல வந்து வேறு வழி இல்லை, எல்லாத்தோட சேர்ந்து தான் வாழணும் அப்படின்னும் போது அந்த இடத்த நம்ம தவிர்க்க முடியாது. அந்த இடத்துல அந்த விழிப்புணர்வு வேணும், அந்த இடத்துல விழிப்புணர்வு அதிகமாக இருக்கணும். அதாவது ஒரு வலுக்கட்டாயமாக நம்ம ஒரு இடத்துல வாடுறோம்னா அந்த இடத்துல விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவைப்படுமா இல்லையா? அதாவது விட்டு கொடுத்தும் வாழணும். 2வது அந்த இடத்துல விழிப்புணர்வோடும் வாழணும். விட்டு கொடுத்து வாழறோம் அப்படின்னா அவங்களுடைய தப்பான சேர்க்கையில் நம்மளும் போயிடக்கூடாது. போயிட்டோன்னா நம்மளுடைய நல்ல குணங்கள் எல்லாம் கெட்டு போயிடும், வீணா போயிடும், மோசமாக போயிடும். அந்த இடத்துல இந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்று இருக்கணும். ஒன்றும் இல்லை, பாசம் பிடிச்சி கிடக்குது ஒரு இடம், பாசம் அது பேர், இந்த பச்சை கலரில் வழிக்கு விழுந்துருவோமே, அது சின்ன வயசில் அப்படி தான் சொல்லுவோம். அது கரெக்டான வேர்ட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நானும் மாற்றிக்கிறேன். ஐயா அந்த இடம் பாசம் பிடிச்சி கிடக்குடா, போயிடாதரா அப்படின்னுவாங்க. ஆனால் அந்த இடத்துல போய் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு ஸ்டெப்பும் விழிப்புணர்வோட எந்தெந்த இடத்துலலாம் பிடிப்பு இருக்குதோ கையை ஸ்ட்ராங் பண்ணி காலை கொஞ்சம் லேசாக்குவோம்.
எல்லா பக்கமும் நடக்கும்போது என்ன பண்ணுவோம், காலு தான் பலமாக்குவோம், கைக்கு வேலை கிடையாது. ஆனால் பாசம் பிடிச்ச இடத்துல என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போகும்போது கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கைக்கு வேலை கொடுப்போம். அப்போ அந்த ஸ்ட்ரென்த் எங்கே இருக்குது, கையில் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே மாதிரி தான் பாசம் பிடிச்ச இடம் கெட்டுப்போன மனிதர்கள் கூட நம்ம வாழும்போது அந்த இடத்துல கைக்கு ஸ்ட்ராங் கொடுக்குற மாதிரி ஆன்மீகத்துக்கு பலத்தை கொடுக்குறோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கைக்கு பதிலாக ஆன்மீக பலம். ஆன்மீக பலம்னா என்னது? எந்த மனுஷனையும் வெறுக்காத, தப்பான மனுஷங்க உன்னை என்னைக்கு வேணாலும் என்ன வேணாலும் ஒரு நய வஞ்சகத்தில் சிக்க வைப்பாங்க. அந்த இடத்துல பார்த்து யோசிச்சு இரு. அறிவை பயன்படுத்து, கடவுள் கொடுத்த அறிவை பயன்படுத்து. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த பக்கம் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சிக்கிடாதீங்க. இது அந்தந்த இடத்துல வரக்கூடிய சிச்சுவேஷனுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணுங்க. என் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சே, இவங்க தான் காரணத்தை சொல்லாதீங்க. எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உண்மை விஷயங்கள் நிறைய புரிய வருது ஒவ்வொரு நாளும். அப்போ கெட்டுப்போன மனுஷங்க கூட இருக்கும்போது கெட்ட சகவாசம் வந்துதான் தீரும் அப்படின்ற எந்த ஒரு நியாயமும் இல்லை, எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது. அந்த இடத்துல தரையில் ஒரு பாசம் பிடிச்சி நடக்கும்போது பார்த்து நடக்கணும், இல்லைன்னா தலை அடிபடும், உடம்பு அடிபடும். அந்த ஒரு விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட பாசமாக இருந்தாலும் கைக்கு பலத்தை கொடுத்து நம்ம நடந்து போய் அந்த இடத்த தாண்டிடலாம். தாண்டுற வரைக்கும் தான். தாண்டிட்டோன்னா பிரச்சனை கிடையாது. அப்போ கெட்ட மனுஷங்க கூட வாழும்போது விழிப்புணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப 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 அவசியம். நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்தாங்க, தம் அடிச்சு பாருடா, சும்மா ஒரு தடவை மட்டும் இழுத்து பாரு, செம்மையாக இருக்கும், ஸ்டைலுடா அப்படின்னாங்க. அடிக்கவே இல்லை. சரி தண்ணியாவது அடிச்ச பாரு அப்படின்னாங்க. அது என்னமோ தெரியல, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா அப்போல்லாம் கிரிக்கெட்டு கிரவுண்டுக்கு ஓடுறது, ஓடியாடுறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இது மட்டும்தான் நமக்கு தோணுச்சு. உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும், விளையாடணும் கிரவுண்டில், கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் இது நமக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்கூல் படித்ததுலேருந்தே. ஆனால் பெருசாலாம் ஒன்றும் ஆடலை, சும்மா விளையாடுவோம், அவ்வளோதான். வீட்டுக்குள்ளே கிரிக்கெட் விளையாடுவோம், அம்மா திட்டுவாங்க. ஸோ மைண்டு ஃபுல்லாக அதுக்கு போனதால் இந்த கெட்ட பழத்துக்கு வரல. அப்போ ஒரு விஷயத்தை நான் முடிவு பண்ணுறேன். இப்போது என்னென்னா, நம்ம ஒரு பக்கம் கெட்டு போகிற அளவுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மைண்டை வேறு பக்கம் திசை திருப்பிட்டால் பிரச்சனை தீர்ந்துது. அப்போ கெட்டுப்போன மனுஷங்க கூட வாழ்ந்து தானே ஆகணும். என்ன பண்ணுறது நீங்கள் கேள்வி கேட்கலாம். உங்களுடைய நடத்தையை வச்சு அவங்க மாறுவாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸும் அவங்களுக்கு செம்மட்டி அடி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க வாழை சுருட்டிக்கிட்டு நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அது உங்ககிட்ட சொன்னால் கௌரவ குறைச்சல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. மாறுவதற்கு அவங்கவுங்களுக்கு ஒரு சில காலங்கள் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் இந்த மைண்டாக அந்த மைண்டாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். நீங்கள் ஒரே மைண்டோடு இருங்க. திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்ட்லி. அதை தாண்டி ஓகே பர்ஃபெக்ட் ஆகலாம், இம்பர்ஃபெக்ட் ஆகலாம், அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த வழி அப்படின்னா அந்த வழி தான். அந்த வழியை தாண்டி ஒரு கணத்தை கூட நிற்காதீங்க. சில பேர் விட்டு கொடுத்து வாழ்கிறதுனா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே நம்மளுடைய லைஃப் பார்ட்னர் தப்பான வழிக்கு போனாலும் அவரை சரி ஓகே என்கரேஜ் பண்ணலாம், நம்மளும் கொஞ்சம் மாறினா என்ன, அது கிடையாது விட்டு கொடுத்து போகிறதுன்றது. விவேகானந்தர் சொல்வார், எந்த ஒரு செயல்கள் செஞ்சாலும் அந்த செயல்கள் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அடிமையாயிடக்கூடாது. இந்த இடத்துல விட்டு கொடுத்து வாழ்வது அப்படின்றது தப்பான வழியை ஆதரிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது, குடும்பத்தில் அமைதி இருக்கணுன்றதுக்காக. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் நயவஞ்சகமாக சிக்கிடக்கூடாதுன்றதுலையும் நீங்கள் அதை வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு கேம். அது இட்ஸ் எ கம்ப்ளீட் கேம். இது கேமில் நல்லா ஆடணும்.
உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுக்குற மாதிரி கொடுக்கணும், ஆனால் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டி விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, அதை ஆடி பார்த்தா தான் தெரியும். நான் ஆடி பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். நான் விட்டு கொடுக்குறேன், ஆனால் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேரக்டர்ஸில் எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். அப்போ நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் அந்த இடத்துல. புரிஞ்சுக்கோங்க, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதை நீ செய்யணும் சொல்ல மாட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, பிடிக்கல, உனக்கு பிடிச்சிருக்கா நீ யூஸ் பண்ணிக்கோ, அவ்வளோதான். ஸோ இல்லை எனக்கு பிடிச்சது தான் உனக்கு பிடிக்கணும், அங்கே தான் பிரச்சனையே. அவங்கவுங்களுக்கு 1000 விஷயங்கள், ஒவ்வொன்றும் ஒருத்தங்களுக்கு பிடிக்குது, ஒருத்தங்களுக்கு பிடிக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்கணும் கொடுங்க, ஆனால் அவங்களுடைய போக்கில் போயிடாதீங்க, அதுதான் முக்கியம். அப்போ விட்டு கொடுத்து போனால் ஒரு நாள் இல்லை, அவங்களுடைய உண்மை நிலை தெரிஞ்சு அவங்கள திருத்துவதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பாக யூஸ் ஆகுறீங்க. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன், அன்பே சாயில யூ ஆர் ஏ ரெப்ரசன்டேட்டிவ். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் தான் ரெப்ரசன்டேட்டிவ், நீங்கள் தான் லைட் பண்ணணும். நீங்கள் எனக்கு கிச்சனுக்குள்ளே இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நாள் ஹாலுக்கு கொய்யாரமாக உட்காருவீங்க. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ன நீ எல்லாம் வேலைக்காக மாட்டேன், நீ சமைக்கிறியா, அதோட பாரு, உனக்கு என்ன தெரியும், ஓகே சந்தோஷம். ஆனால் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ ஒதுக்கப்பட்ட அத்தனை மனுஷங்களுக்கும் சாய்ப்பா மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் மனசளவில் உடையாமல் இருந்து சீரம் சிறப்பமாக மனசளவில் வாழ்ந்து பாருங்க. உள்ள வாழுற வாழ்க்கை வெளியில் ஒரு நாள் பிரதிபலிக்கும். அப்போ உங்களை யாரெல்லாம் ஒதுக்கினாங்களோ அத்தனை பேரும் கண்ணு கூசுற அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உயருவீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஆணவம், அகங்காரம், திமிரு, எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்கள் மனசுக்குள்ள வராத அளவுக்கு சாயப்பா நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணுமா இல்லையா? நம்மளை ஒதுக்கணவங்களை காலில் விழுந்து வச்சு நம்ம அந்த சைக்கோத்தனத்தை பண்ணுங்க தயாராக இருக்கக்கூடாது. அந்த இடத்துலையும் கடவுளுடைய குழந்தையா நம்ம நடந்துக்கணும். கடவுளுடைய குழந்தையா இருக்கிறதே பேரின்பம், அதுவே நல்லதும் கூட. கெட்டதுல இருந்து நிறைய விஷயங்களை காப்பாற்றுவது தான் இந்த விஷயங்களே. எந்த ஒரு கெட்ட விஷயமும் நீங்க பண்ண முடியாத அளவுக்கு உயர்த்துவதற்கு அத்தனை இடமும் இந்த இடத்தை மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. என் வாழ்க்கை இப்படி மாறிடுச்சா அப்படி மாறிடுச்சு, எதையும் கவலைப்படாதீங்க. மாறிட்டு போகுது. நம்ம மாறாமல் இருக்கிறோமா? நம்ம மாறாமல் இருந்தால் எதுவும் மாறாது. சுற்றி இருக்கிறவங்க 1000 கெட்டவங்களா இருந்தாலும் நீங்கள் நல்லவனா இருந்து பாருங்க, அது பெரிய சாமர்த்தியம், அது பெரிய புத்திசாலித்தனம், அது மிகப்பெரிய வெற்றியும் கூட, அது பெரிய சாதனையாகவும் கூட இருக்கும். அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் இங்கே அன்பே சாயில் இருக்கிற அத்தனை குழந்தைங்களும். ஸோ வெரி கிளியர். இது இந்த விஷயத்தை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லுவேன். இன்னொருத்தவங்களை பார்த்து நான் அவங்க சொல்கிறதை கேட்டு நான் சொல்லலை. அடிப்பட்டவனாக இருந்து நான் உங்களுக்கு சொல்லுறேன். இந்த இடத்த தாண்டி வேற எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் உருப்படாது. நமக்கு நம்ம நினைப்போம் வேற இடத்த மாறி பார்க்கலாம், அப்படி இருந்து பார்ப்போம். முள்ளால தானே எடுக்கணும், அவன் என்ன பண்ணுறானோ அந்த அளவுக்கு நம்மளும் போய் அவனுக்கு பழி வாங்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், அது வேலைக்கே ஆகாது. அந்த இடத்துல பழி வாங்கி நம்ம ஜெயிக்கலாம், ஆனால் அது உண்மையான வெற்றி ஆயிடாது. அப்படி நீங்கள் ஒரு விஷயத்தை வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னா உங்களை இன்னொருத்தன் தாக்க முயற்சி பண்ணுவான், அவன் வெற்றி அடைவான். அப்போ என்ன ஆகும்? இந்த தோல்வி மறுபடியும் வரும். அப்போ இந்த தோல்வி மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நில்லுங்க. எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் கண்ணீர் விடாதீங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிலைமை நிச்சயமாக நமக்கு மாறும். அதுக்கு கடவுள் பக்தி மட்டும் தேவை கிடையாது, அன்பும் தேவை. அன்பு ஒன்று தான் இங்கே. ஏன்னா கடவுள் இன்னைக்கும் சொல்கிற தண்டிக்கதற்குரிய ஆட்கள் கிடையாது. நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு தண்டிப்பை ஏற்படுத்துது.
நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து நிற்குதே தவிர சாயப்பா குச்சி எடுத்து உங்களை அடிக்கிறது கிடையாது. அவர் ஒவ்வொரு இடத்துலையும் கோபப்படுறாரு. நீ அப்படி போயிடாத, போனால் வந்து உனக்கு பிரச்சனை. அதுக்காக நீ தப்பான வழியில் போனால் உனக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாதுன்றது கிடையாது. தப்பான வழியில் போனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை வரும். நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது நமக்கு கண்டிக்கிறாங்களா இல்லையா? எனக்கெல்லாம் வந்து மாதத்துக்கு 2-3 தடவை வந்து அந்த தோசை கரண்டி வாங்குவாங்க, வடித்து வெளுத்துருவாங்க. வெளுப்பு தான், தோசை கரண்டி தான், கையெல்லாம் தாங்காது அவங்களுக்கு. அம்மாவுக்கு அடி பிரிச்சு மேய்வாங்க. மேலே மொட்டை மாடிக்கு ஓடுவோம், படிக்கட்டில் வருவாங்க, பிடி உஷா ரேஞ்சில் நமக்கு மேலே ஓவர்டேக் பண்ணி வந்து நிற்பாங்க. ஒரு சின்ன புகைக்குண்டு மாதிரி ஒன்று இருக்கும், அந்த புகைக்குண்டுக்குள்ளே ரவுண்ட் அடிக்கணும். இந்த பக்கம் ஓடி அந்த பக்கம் ஓடி டயர்டாகி அதுக்கப்புறம் வெளுப்பாங்க. தோசை கரண்டி வளைஞ்சு போயிடும். வளைஞ்சதை மறுபடியும் நேர் பண்ணவே முடியாது. அதனால் எப்பயுமே நம்ம வீட்டில் 2-3 தோசை கரண்டி ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கையை பிடிச்சிட்டு பிரித்து எடுப்பாங்க. அப்போ வந்து அவங்கன்னா வந்து ஏன் அடிக்கிறாங்க? தப்பு பண்ணோம், நல்லது பண்ணியான்னு சொல்லி அடிக்கிறாங்க. நல்ல வழிக்கு போகிறதால ஏன்டா நல்ல வழிக்கு போகிற, இந்த வழிக்கு போக வேண்டியதுன்னு சொல்லி அடிக்கிறாங்க. நம்ம அடிக்கடி நம்ம வாய் சும்மா இருக்காது, ஏதாவது ஒன்று சொல்லி வம்புக்கு எடுத்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து நினச்சா ஒரு இடத்துல சந்தோஷமாகவும் இருக்குது. இவ்வளோ அடி வாங்கியிருக்கோமா நமக்கு, அம்மா அடியோ அப்படின்ற மாதிரி. இன்னும் நம்ம வந்து ரொம்ப பிடிவாதம் ஜாஸ்தி. எனக்கு இதுதான் வேணும்னா அதுதான் வேணும். சாப்பாடு இட்லி தோசை தாண்டி வேற எதுவும் பிடிக்காது, தெரியாது. அது இட்லிலாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். தோசை மட்டும்தான், அது புளிச்ச மாவு தோசை, இட்லி அந்த தக்காளி தொக்கு, இல்லை வந்து வெங்காய சட்னி. இது காரமாக புளிப்பாக இருக்கணும். இதுதான் நம்ம டேஸ்ட்டே. அது இல்லைன்னா எனக்கு வேண்டாம், சாப்பாடு வேண்டாம். அங்கே தான் அடி பிரித்து வாங்குவாங்க. அப்போ வந்து அம்மா அப்பா எதுக்கு அடிக்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்காக அடிக்கிறாங்க. சாயப்பா எதுக்கு கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம நல்லதுக்காக கோவப்படுறாரு. நம்ம நல்ல வழியில் போகணும். இந்த வழியில் போனால் உனக்கு நிச்சயம் பிரச்சனை தான். போயிடாதடா போயிடாதடா போயிடாதடா. யோசிச்சு முடிவு பண்ணு. என்னுடைய பர்மிஷனுக்காக காத்துரு. இதுதான் வேணும் அதுதான் வேணும் கேட்காத. உனக்கு என்ன தரணுமோ அதை நான் நிச்சயமாக தருவேன். நீ கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. என் மேலே பாரத்தை போட்டு உன்னுடைய வேலையை நீ ஆரம்பி. சில பேர் லைஃப்பில் பிரிஞ்சு போனவங்க 2-3 நாளாக சில பேர் மெசேஜ் பண்ணுறாங்க எனக்கு, அண்ணா எனக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணுங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் எப்போ தான் வருவார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. நான் ஒரே வார்த்தை தான் சொல்கிறேன், சாயப்பா கிட்ட ஒரு தடவை கேட்டாச்சா, வரும்போது வரட்டும், அவ்வளோதான். விட்டுடுங்க, அவர்கிட்ட விட்டுடுங்க. நான் வந்து இப்படி தான் அப்படி தான் எதுவுமே எதிர்பார்க்கவே வேண்டான்ற. உங்களோட எதிர்பார்ப்பெல்லாம் உங்களோட ஆத்மா சரணாகதி அடையணும், உங்கள் லட்சியம் நிறைவேறணும். நீங்கள் எதுக்கு பிறந்தீங்க? இன்னொருத்தங்களை நினச்சி அழுவுறதுக்காக மட்டும் பிறக்கல. ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணதால கூட பிரிஞ்சிருக்கலாம், மன்னிப்பு கேட்டாச்சு, அவ்வளோதான். இனி அந்த தப்பை பண்ண மாட்டோம் அப்படின்ற இடத்துல உறுதியாக இருங்க. அடுத்தது என்னன்றதா அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. நம்ம திரும்பி திரும்பி கேட்கறதால கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க. என்ன செய்யணுமோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். யாராலையும் எதையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த உண்மை புரிஞ்சுக்கிட்டா நம்ம கவலையப்பட மாட்டோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயம் நான் வந்து தப்பாக சொல்கிறேன், நெகட்டிவாக சொல்ல நினைக்க வேண்டாம். இல்லை இந்த மனுஷன் வரமாட்டான்ப்பா, நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். என்ன பண்ணுவீங்க? வரவே மாட்டான், ஷோர் வரமாட்டான், பிரிஞ்சது தான். அடுத்தது நீங்கள் வந்து துவண்டு போவீங்களா, சுறுசுறுப்பாவீங்களா? வருவானா வரமாட்டானான்னும் போது தான் நம்ம துவண்டு போயிட்டே இருப்போம். ஓகே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, தீபாவளி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு, கிறிஸ்மஸ் அன்னைக்கு, ஆடி அமாவாசை, ஆவணி அமாவாசை, இப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்ன ஆகுதுன்னா நம்ம கணக்கில் வந்து முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த வாழ்க்கை.
அப்போ வேற ஏதோ ஒரு வாழ்க்கை, இதை விட சிறப்பான வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு தானே அர்த்தம். ஒருவேளை அதுவே பெஸ்ட்டாக கிடைக்கலாம், இல்லை அதை விட பெஸ்ட்டாகவும் கிடைக்கலாம், இல்லை இப்போ இருக்கிறதே நம்ம பெஸ்ட்டாக ஆக்கலாம், யாருக்கு தெரியும்? இட்ஸ் வெரி சிம்பிள். என்னோட லைஃப்பில் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியாமல் யாருக்கும் இல்லை. அப்போ என்னோட வாழ்க்கையில் என்னன்றது எனக்கு தெரியாது, சாய்பாக்கு தெரியும். ஆனால் பாஸ்ட் லைஃப்பை நம்ம பார்க்கல. இருந்தாங்க, வாழ்ந்தாச்சு, போயிட்டாங்க, வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். அதோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக பலமாக வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கோம். எதையும் தொலைக்கலையே. சந்தோஷத்தை தொலைச்சோமா, நிம்மதியை தொலைச்சோமா? எதையுமே தொலைக்கலையே. நேர்மையும் ஒழுக்கமும் நம்ம பக்கம் இருந்தால் நம்ம யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது. அதுதான் சாயப்பாவோட குழந்தைங்க. இப்போ நேர்மை இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, தப்புக்கு ஒரு சில தப்புக்கு நம்ம பண்ணியிருந்தோன்னா எல்லாத்துக்கும் இனி அந்த தப்பை பண்ண மாட்டோன்ற மாதிரி தாட் நமக்கு வந்துருச்சுன்னா போதும். நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. சேர்க்கணுமா, பிரிக்கணுமா, தனித்து வாழணுமா, இல்லை வேற ஏதாவது வாழ்க்கையா, அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம இந்த நாளை நம்ம சிறப்பாக எப்படி கொண்டாடுறோம், எவ்வளோ மகிழ்ச்சியோடு நீங்கள் கொண்டாடுறீங்க, அதுதான் இங்கே மிக 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 முக்கியம். வேற எதுவுமே முக்கியமே கிடையாது. அது நீங்கள் கவலைப்படுறது முக்கியமே இல்லை. 100% சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம சொல்லி கடவுள் கேட்கக்கூடாது. கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்கணும். இத்தனை நாள் நீ வாழ்ந்த அது ஒரு கர்மா, அது முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். இனி வெயிட் பண்ண, பொறுமையாக இரு. நீ அடுத்தது உனக்கு கல்யாணம் நடக்க போகுதா, இல்லை நீ இப்படியே இருந்து உனக்கு அடுத்த கட்டத்தை நான் கொடுக்க போகிறேன்னு தெரியல. எது வந்தாலும் நீ சந்தோஷமாக இருக்கியா? எஸ், ஐ எம் வெரி ஹாப்பி. அப்போ என்ன, அவ்வளோதான். திஸ் இஸ் அ ஃபேக்ட். இது உண்மை. இந்த உண்மையை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவலில் இருக்கோம். இது இருந்தால் தான் நான் சிரிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராதிங்க. அப்போ சிரிக்கவே முடியாது. இட்ஸ் வெரி சீரியஸ்லி. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி பின்னடைவை யோசிச்சு பாருங்கள். பின்னாடி போய் பாருங்கள், முன்னாடி பார்க்காதீங்க, பின்னாடி போங்க. இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். எத்தனை வருஷங்களை வாழ்க்கையில் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரு காலத்தில் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஒருத்தவங்க ஃபீல் பண்ணி சொன்னாங்க, 10 வருஷமாக நான் அழுகுறேன்னா என்னுடைய புருஷன் என்னை அன்பு செலுத்த மாட்டேன்றாரு, இன்னொரு பெண்ணோட தொடர்பை வச்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணி என்னை வீட்டை விட்டு துரத்துறாரு அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. 10 வருஷம். அப்போ நமக்கு அந்த இடம் சொந்தம் கிடையாது. அப்போ அந்த இடம் சொந்தம் இல்லைன்னா வேற ஒரு பெஸ்டான அந்த வேற ஒரு இடம் ஏன் நம்பிக்கை வர மாட்டேங்குது உங்களுக்கு? போராடினா தாங்க ஜெயிக்க முடியும். போராடாமல் நான் இப்படியே தான் உட்காந்துருப்பேன், எனக்கு அதோட பெஸ்ட்டாக கொண்டு வா அப்படின்னா எதுவும் நடக்காது. உழைச்சா சோறு, உழைக்கிறேன்னா சோறே கிடையாது. வேணா நம்ம அப்பாவோட சொத்து இருந்துச்சுன்னா அதை வேணா சாப்பிட்டுக்கலாம், ஆனால் ஜீரணம் ஆகாது. நம்ம உழைக்கிற காசு தான் நமக்கு ஜீரணம் ஆகும். நமக்கு உழைக்காத காசு எந்த ஒரு ஜீரணமும் ஆகாது. உழைக்காமல் சாப்பிட்ற சாப்பாடு பாவம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உழைக்காம அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுடைய வயிற்றறிச்சலை கொட்டிக்கிட்டு சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகாது, அது விஷம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் முழுக்க முழுக்க விஷமாக மாறி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கடவுள்கிட்ட போய் நீங்கள் முறையிட்டாலும் அந்த கடவுளுக்கு காது கேட்காது. இதுதான் உண்மை. உழைச்சி வேர்வை சிந்தி சாப்பிடணும். மூளையையும் உழைக்கணும், உடம்பையும் உழைக்கணும். அப்படிப்பட்ட உயர்வு தான் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இல்லைன்னா கெட்டது மட்டும்தான் நடக்கும். மோசமான பின்விளைவுகளை சந்திக்க வேண்டிய நிலை வரும். அதனால தான் சொல்கிறேன், இது இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க, வாழ்க்கையில் எதிர்பார்த்த வாழ்க்கை கிடைக்கல. இது ஒரு விஷயத்த சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. யாரும் எதிர்பார்த்த வாழ்க்கை வாழலை. யாரெல்லாம் இந்த வாழ்க்கை தான் கடவுள் எனக்கு கொடுத்ததுன்னு நினச்சி செம்மையாக வாழுறாங்களோ அவங்க செம்மையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி போயிட்டேன்,
நான் அப்படி இருந்தால் அப்படி இருந்திருப்பேன்னு கோபேஸ்வரில் ஏதோ படத்தில் சொல்லுவாங்க. என்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஜப்பான்லேருந்து வந்தாங்க, மலேசியாவிலேருந்து வந்தாங்க, லண்டன்லேருந்து வந்தாங்க, ஒரு கிறகம் ஒன்றெல்லாம் கல்யாணம் பண்ணி அப்படின்ற மாதிரி. அப்படிதான் அது வந்து நகைச்சுவாக பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி எல்லாருடைய மைண்ட் செட் அப்படி தான் இருக்குது. இப்படி இல்லைன்னா நான் அப்படி இருந்திருப்பேன். என்ன பிரசிடெண்ட் ஆகிருப்போமா, இல்லை ப்ரைம் மினிஸ்டர் ஆகிருப்போமா, இல்லை சீஃப் மினிஸ்டர் ஆகிருப்போமா, இல்லை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலில் பெரிய லீடராக இருப்போமா, இல்லை வந்து ஒரு தொழில் அதிபராக இருப்போமா, இல்லை கலெக்டராக இருப்போமா, இல்லை மந்திரியாக இருப்போமா. நம்ம எனக்கு இப்படிதான் நினைப்புதான் பழப்பு கிடக்குது. சும்மா ஒன்றும் சொல்லலை. இப்போ கூட வயசு கல்யாணம், அதாவது வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையை முடித்தவங்க கூட சொல்லக்கூடியது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது சீரியஸ். என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அப்போவே சொன்னாங்க இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணால் சொந்த கிறகம் இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்கணும். அவர் பாவம் பொட்டி பாவம் மாதிரி அடங்கி ஓரமாக உட்காந்துருப்பார். இப்படி தான் நம்ம வந்து 60-70 தாண்டினாலும் நமக்கு வாழ்க்கைன்ற ஆசை மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. இன்னும் நல்லா வாழணும். இப்போவே நம்ம நல்லா தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போவே நம்ம நல்லா தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். 60 தாண்டி 70 தாண்டினாலும் நமக்கு வாழ்க்கையில் நிறைய ஆசைப்படுறோம். அந்த ஆசைகள் எந்த அளவுக்கு காரணமாக இருக்குதோ அந்த அளவுக்கு துன்பங்களையும் நீங்கள் பெருக்கிக்கிறீங்க. துன்பம் இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும்னா ஆசையை கட் பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இப்போ கடவுள் எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களுடைய தகப்பனா, உங்களுடைய மாமாவா, உங்கள் சித்தப்பாவா, உங்கள் பெரியப்பாவா தெரிவார். ஆனால் ஆசை அதிகமாக இருக்காருங்க. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு நம்மளுடைய மூளை வந்து மங்கி போயிடும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, ஆடியோவிலே கொடுப்பாங்க இது மாதிரி. நான் கூட நினைப்பேன், சரி இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆகிருக்கு அப்படின்னு. இல்லைண்ணா எனக்கு வந்து கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது. எனக்கு இப்போ வந்து 72. 50 வருஷமாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் கஷ்டப்பட்டு இருக்கேன்னா, நான் வந்து இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்காம எங்கள் சொந்த பந்தத்தில் வேற யாரோ ஒருத்தங்க வந்திருந்தாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி தான் நான் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு. 50 வருஷம் நீங்கள் வந்து நான் சும்மா சொல்ல நினைக்க வேண்டாம். இட்ஸ் ரியல் ஃபேக்ட். 73-75 வயசு அவங்களுக்கு எங்கிட்ட வந்து ஆடியோ கொடுக்குறாங்க. உலகத்தையும் புரிஞ்சிக்கல, கடவுளையும் புரிஞ்சிக்கல, ஏன் நம்மளை நாமையும் புரிஞ்சிக்கல. இது உங்களுக்கு தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை, கடவுளால் விதியால் தீர்மானிக்கப்பட்ட வாழ்க்கை. இங்கே நீங்கள் வாழ்ந்து சாதிக்கணும். அப்போ இந்த 50 வருஷமாக என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏண்டா இந்த வாழ்க்கை, ஏண்டா இந்த வாழ்க்கை, அப்படி எப்படி வாழ முடியும்? ஏண்டா இந்த வாழ்க்கைக்கு பல, எனக்கு இந்த வாழ்க்கையா நான் வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு எத்தனை பேர் கையை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? கையை தூக்குங்க. அத்தனை பேர் கையை தூக்கணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது தெரியும். இந்த இடத்துல வந்து என்னென்னா, உங்களுடைய சந்தோஷங்களும் வெற்றிகளும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சந்தோஷம் வெற்றி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறது. அதை தெரிஞ்சாதான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக இருக்கும்ன்றதை புரிஞ்சுக்கோங்க. அதாவது சின்ன குழந்தைங்களாம் ஓடி பிடிச்ச விளையாடுவாங்க, ரைட்? கண்டுபிடின்னு நம்ம கண்டுபிடிச்சா நம்ம ஜெயிச்ச மாதிரி. அதே மாதிரி தான் இங்கே வாழ்க்கைன்றது உங்கள் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்குது. அதை நீங்கள் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணணும். நான் கண்டுபிடிக்கவே மாட்டேன், எனக்கு தெரியணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்க தான் இங்கே 60-70%. நான் முயற்சி பண்ணி நான் கண்டுபிடிச்சி வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுறேன் அப்படின்ற ஒரு லட்சியம் எந்த மனுஷனுக்கு வருதோ அந்த மனுஷனுக்கு தான் கடவுள் துணை நிற்கிறாங்க. இல்லைன்னா 70 இல்லைங்க, நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் போனாலும் அதையே தான் நடக்கும். என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நினைச்சிங்களோ அதனுடைய தாட்டு தான் இருக்குமே தவிர வேற எந்த தாட்டும் வராது. வாழ்க்கைன்றது கேம், வாழ்க்கைன்றது ஈஸி, வாழ்க்கைன்றது போராட்டம். எல்லாத்தையும் ஒன்றா சேருங்க, ஒன்றா ஆக்குங்க.
குழப்பங்கள் வேண்டாம். நம்பிக்கையோட போராடி பாருங்க, வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. ஆசையை குறைங்க. ஆசையை எந்த அளவுக்கு குறைக்கிறீங்களோ அப்பதான் கடவுள் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்பாரு. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டிங்கன்னா கடவுள் நிற்க மாட்டார், சாத்தான் தான் நிற்கும். சாத்தான் என்ன பண்ணும்? பேராசையை உண்டு பண்ணும், இருக்கிறதும் போயிடும். பேராசைப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை எப்படின்னா ஒரு யமனுடைய முதுகில் நம்ம டிராவல் பண்ணுற மாதிரி, புரிஞ்சுக்கோங்க. பேராசை பெரும் நஷ்டம். நிறைய பேரோட வாழ்க்கை பேராசையால தான் அழிஞ்சு போயிருக்குது. அவங்க தனித்துவத்தையே இழந்துட்டாங்க. அந்த பேராசைன்ற ஒரு மகா பெரிய ஒரு பூதம், பிசாசு சூழ்ந்துருச்சுன்னா அவன் எப்படி தன்னிறைவா இருப்பான்? அப்போ கடவுள் அன்பின் மூலமா இருப்பாரா பக்தியின் மூலமா இருப்பாருன்னா, நம்ம அன்பே சாயில ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சொல்றோம். எல்லா கடவுளை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா கடவுள் அன்பு மயமானவர் எல்லா நூல்களையும் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு சொல்றேன், கடவுள்கிட்ட அன்பை செலுத்துங்க. சாயப்பா இப்படி தப்பான வழியில போனா தண்டிப்பார் நினைக்க வேண்டாம். தப்பான வழியில நாம போனா அவர் மனசு கஷ்டப்படுமே அப்படின்ற ஒரு அன்பை கொண்டு வந்தீங்கன்னா எந்த மனுஷனும் தப்பு பண்ண மாட்டான். கடவுள் மேல பக்தி இருந்துச்சுன்னா அவருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு அமைதியாயிடலாம் போ அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம மக்கள். அவர் நம்மளுடைய அப்பா. நம்மளுடைய அப்பா நம்ம மேல நம்பிக்கைய பாருங்க. இவன் யாரு வந்தாலும் மனசு மாற மாட்டான், உண்மையானவன், நம்பிக்கைக்குரிய மனுஷன். இவன் என்னுடைய பேரை உயர்த்துவான், என்னுடைய பேரை உயர்த்துவதற்கு அத்தனை பாடுபடுவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பெருமையோட அவர் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் சாய்ப்பா கும்பிட்றீங்களோ உங்களுக்குன்னு 10 பேர் தெரியும் இல்லையா, அந்த 10 பேர் சாய்ப்பாவை கும்பிட்டு இருக்கான் அப்படின்னு. அந்த பெருமை எல்லாம் எப்போ நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கும் போது ஒரு மனம் விட்டு சிரிக்கிறார், ஆஹா ஜெயிச்சிட்டான் என் மகன் அப்படின்னு. ஆனா மனசு மாறும்போது நீங்க அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, அழுகிறாருன்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு காக்காவுக்கு கூட நம்ம துரோகம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு நம்ம மனசு ரொம்ப சுத்தமாகும், பரிசுத்தமாகும், மாறவே மாட்டோம். நான் இன்னைக்கு வரைக்கும் மாறாததுக்கு ஒரே காரணம் சாய்ப்பாதான், வேற யாரும் கிடையாது. எனக்கு மேல யாருமே நான் அதிகாரம் பண்ண மாட்டாங்க, அப்படிப்பட்ட இடத்துல நான் இல்லை. அதாவது என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நான் தப்பே பண்ண மாட்டேன்டா அப்படின்னு. ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் கொடுக்கல. ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா சூழ்நிலையும் இருக்குது, ஆனால் நான் தப்பு பண்ண மாட்டேன். அதாவது சந்தர்ப்பங்கள் இருந்து தப்பு பண்ணாமல் இருக்கிறவன் தான் தப்பு பண்ணாதவன். சந்தர்ப்பங்கள் கிடைக்கலன்றதுக்காக அவனாம் நம்ம மகானை கொண்டு வர முடியாது, அது லிஸ்ட்லேயே கிடையாது. அப்போ நான் இன்னைக்கு வரைக்கும் நான் தெளிவாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தான் சொல்லணும். இங்கே நான் 100% ஒழுக்கத்தை கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வரேன்னா நம்ம தப்பு பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம இன்னமும் வாழ போகிறோம், கற்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். இங்கெல்லாம் சில பேர் நான் என்ன படிச்சிருக்கோம் தெரியுமா, உலகத்தில் இவர் தான் படிச்சிருக்காரு, வேறு யாரும் படிக்கல அப்படின்ற ஒரு தெனாவட்டு வந்துடக்கூடாது. வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும், நம்ம என்னைக்கு கற்றுக்கிட்டு இருக்கோமோ அன்னைக்கு தான் வாழ்க்கை நல்லா இருக்கும். கற்று முடிச்சுட்டேன் நான் அப்படி நான் இப்படி நான் சூரப்புலி நான் வேங்க புலி வேட்டையாட வந்த புலின்னு சினிமாவில் டைலாக் பேசினாவே படம் ஓட மாட்டேங்குது. இப்போ என்னங்க கிட்டத்தட்ட 10 பேர் 15 பேர் குண்டு போடுறாங்க, ஹீரோவோட இடத்துல குண்டு பண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவில் கூட இப்போ யாரும் பார்க்கறது இல்லை. அப்போ அந்த ஆணவம் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, அதோடு முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் எந்திரிக்கிறது ரொம்ப நாள் ஆகும். அப்போ நம்ம ஒழுக்கத்தை கற்றுக்கிட்டு இருக்கோம், ஒழுக்கமாக வாழணும். ஒழுக்கமாக வாழ்ந்தாதான் சாயப்பா சந்தோஷப்படுவாங்க, இல்லைன்னா சாயப்பா ஃபீல் பண்ணுவாங்க. அவர் ஃபீல் பண்ணுற அளவுக்கு நான் வாழ மாட்டேன். அவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு ரொம்ப இலகன மனுஷன், அவரை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பெருந்தன்மையாக நடந்துக்கணும் உங்களுக்குள்ள.
அந்த பெருந்தனம் அவருக்கு பெருமை சேர்க்கும். அவருக்கு பெருமை சேர்த்துச்சுன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில பெருமை ஆக்கும். உங்களை சந்தோஷமா சீரும் சிறப்புமா இருக்க வேண்டிய வாழ்க்கையில நம்ம எங்க கெடுத்துக்கிறோம்? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிறோம். அந்த விஷயம் நமக்கே தெரியுது, இது தப்பு, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா அதுல பண்ணா அதுல இருக்கக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷம் தான் உங்களுக்கு துக்கமா மாற போகுது. கடவுளுக்கு எதிராக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா அதுதான் பெரிய துக்கம். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்துக்காக வாழ்க்கை பூரா கஷ்டப்பட தயாரா இருந்தா நீங்க சந்தோஷமா இருங்க. நல்ல சக்திகள் எல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும். இன்னொரு சக்தி வரும், அது ஒன்றும் சும்மா விட்டுறாது. இவன் போயிட்டானா, ஓகே நம்ம போய் அவனை ஒரு வழி பண்ண போகிறோம் பாருன்னு சொல்லிட்டு ரோட்டில் பைத்தியக்காரத்தனமாக நம்மளை தெரிய விட்டுரும் அந்த கெட்ட சக்தி. இங்கேயும் போக முடியாமல் அங்கேயும் போக முடியாமல் கடைசியில் வாழ்க்கையில் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி தான் நம்ம போகணும். அதனால தான் சொல்கிறேன், என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை உறுதிப்படுத்துங்க. நல்ல விஷயங்களை மட்டும் மனசில் வைங்க. இப்போ எந்த மாதிரியான வாழ்க்கை வாழறீங்களோ வாழ பழகிக்கோங்க. சந்தோஷமாக இருக்க கற்றுக்கோங்க. நம்பிக்கையோடு வாழுங்க. மறுபடியும் மறுபடியும் இப்படியா அப்படியா அப்படின்ற ஒரு டைவர்ஷன்ஸ் உங்கள் மைண்டில் என்றைக்கும் எப்பயும் இருக்காமல் ஒரு ஆன்மீக பலத்தை மனசில் வச்சு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அத்தனை விஷயங்களையும் யோசித்து சாய்ப்பா முன்னாடி பாதத்தில் வச்சு உங்கள் எண்ணங்கள் தான் பொருள் நினச்சிக்கோங்க. அந்த எண்ணத்தோடு, நல்ல எண்ணத்தோடு அவர்கிட்ட நெருங்குங்க. ஆரோக்கியமான எண்ணத்தோடு நெருங்குங்க. அழுகையோடு நெருங்காதீங்க. ஒரு மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, நம்பிக்கையோட நெருங்கி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மலர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. அந்த மலர்ச்சியை அனுபவிக்க நீங்கள் தயார்னா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். எல்லாம் நல்லதுக்கே நடக்கும்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா